World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது 42வது கருத்தரங்கில் ஆவலோடு எதிர்பார்க்கும் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜாயா அவர்களின் சொற்பொழிவு. அவருக்கு இன்று கொடுத்துள்ள தலைப்பு பார்த்திங்கன்னா 12 லக்னங்களுக்கும் சாப நிவர்த்தி பரிகாரங்கள். காலம் எப்படி சொல்லுது பாருங்கள். இப்போ தான் அவர் காசியை பற்றி பேசினார். அடுத்தது தலைப்பு தலைவர் சாப நிவர்த்தி பற்றி பேசுகிறார். எது எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் எதுவும் ஜெயிக்க முடியல, என்ன நாம் செஞ்ச பாவமோ சாபமோன்னு சொல்லுவோம். என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் எந்த சாபத்தை பெற்றிருந்தாலும் என்னிடம் தீர்வு உள்ளது என்று நமது குருஜி சொல்ல போகிறாரு. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வருக வருக. ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 42வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி நமக்கு தலைப்பு என்னென்னா 12 லக்னத்திற்கும் சாப நிவர்த்தி பரிகாரங்கள். எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சாபம் அப்படிங்கிறது இருக்குமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் நம்ம எல்லாருமே பிறப்பெடுக்கிறோம். கர்மா அப்படிங்கிறது கார்மிக் அக்கௌண்ட்டில் நில் ஆயிடுச்சுன்னா நமக்கு யாருக்குமே பிறப்பு இருக்காது, எல்லாருமே மோட்சம் அடைஞ்சிருவோம். ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் கர்மா இருக்குது. ஸோ அந்த கர்மா எதனால் வருது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களால் வருது. அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது தோஷம், சாபம், பாவம் அப்படின்னு 3 விதங்களாக பிரிக்கலாம். அப்போ இன்றைக்கி டாப்பிக்கில் நான் சாபத்தை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ ஒரு மனிதனுக்கு தோஷம் எதனால் வருது அப்படின்னா, ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கோ ஏதாவது ஒரு துன்பம் நீங்கள் விளைவிக்கிறதுனால தோஷம் வரும். அப்போ அந்த தோஷத்தை என்ன சொல்கிறோம்? நாகதோஷம்னு சொல்கிறோமா? நாக சாபம்னு எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா? நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். பசு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, உயிருள்ள பொருள்களுக்கு, உயிருள்ள ஜீவராசிகளுக்கு நாம் ஏதாவது துன்பம் விளைவிக்கிறனால உருவாகக்கூடியது தான் தோஷம். சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உயிருள்ள பொருட்கள், நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள், ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடியவங்களுடைய மனசை காயப்படுத்துறது தான் சாபம். ஒருத்தங்களை மனசறிஞ்சு நீங்கள் காயப்படுத்திட்டீங்க, அவங்க வயிற்றெரிச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னா அதுதான் சாபமாக மாறும். ஸோ அப்போ தோஷத்துக்கும் சாபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணுறோம், தெரிஞ்சே அந்த விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னா அது கடுமையாக பண்ணும் பொழுது பாவமாக மாறுது. அப்போ இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சாபத்தை மட்டும் எடுத்து 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் என்ன மாதிரியான சாபங்கள் வரும், அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நட்சத்திரங்களில் அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சாபங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி அப்படிங்கிறது செய்வினை சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ அப்படின்னா என்னென்னா, செய்வினை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு போய்ட்டு பிளாக் மேஜிக் பண்ணணுன்னு கிடையாது. மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனசில் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நினச்சி நம்ம ஒருத்தங்களுக்கு சாபம் விடுறோம் பார்த்தீங்களா, அதுவே திரும்பி நமக்கு என்னவாக மாறும்? சாபமாக மாறிவிடும். அப்போ அஸ்வினி அப்படிங்கிறது செய்வினை சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ அஸ்வினி எங்கெங்கே வருது? மேஷராசியில் வருது. ஓகே, அப்போ அந்த விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணணும். யாராக இருந்தாலுமே இந்த சாபம் வேலை செய்யும் ஒரு மனிதனாக பிறந்தா. அப்போ அது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் மகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்கள். இப்போ நம்ம வாழ்ந்துருக்கிற காலத்திலேயே நம்மளோட தாத்தா பாட்டியை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுருப்போம், அப்பா அம்மாவை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுருப்போம். இதனால் என்னாகும்? ஒருத்தங்க உடம்பு சொல்லாமல் வீட்டில் படுத்திருப்பாங்க தாத்தா பாட்டி, அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டாங்க, சீக்கிரமாக செத்து போயிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் என்னவாக மாறும்? பித்ரு சாபமாக மாறும். அப்போ அந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பித்ரு சாபத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தெய்வம் சம்பந்தமான சாபங்களை கொடுக்கக்கூடியது. இது எப்படி சார் தெய்வம் சம்பந்தமான சாபம்?
அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், சுவாமிகிட்ட சில வேண்டுதல்கள் வச்சுருப்போம். எனக்கு எல்லாத்தையும் கொடு, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் எதையும் செய்யாமல் விட்டுருப்போம். நிறைய பேர் பாருங்கள், கோயிலில் போய் வேண்டிக்குவாங்க. ஒன்று நடந்ததுக்கப்புறம் இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அது என்ன பண்ணும், ஒரு மிகப்பெரிய பேரழிவை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணும். அப்போ மனுஷங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தெய்வங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தினோம்னா அந்த சாபம் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும். அப்போ அஸ்வினி அப்படிங்கிறது செய்வினை, மகம் அப்படிங்கிறது பித்ரு, மூலம் அப்படிங்கிறது தெய்வ குற்றம், தெய்வ சாபம் அப்படி சொல்லலாம். அப்போ இது மூணுமே பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் எங்கே இடம்பெறுதுன்னா தர்ம ராசியில் இடம்பெறுது, நெருப்பு ராசியில் இடம்பெறுது. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசியில் இடம்பெறுது. அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த 3 விஷயங்கள் 3 நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆப்ரேட் ஆகும். அப்போ அது எப்படி ஆப்ரேட் ஆகும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பார்த்து அதுக்கான பரிகாரம் பார்க்க போகிறோம். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அது எப்படி சார் வேலை செய்யும்? மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னமே உங்களுக்கு பிரச்சனையாகுதா, அதிலே அஸ்வினி வந்துடுதா, 5ஆம் இடம் சிம்மம் விலகுதா, 9ஆம் இடம் தனுஷா விலகுது. அப்போ 1, 5, 9 நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க, உங்கள் அப்பா பாதிக்கப்பட்டுருவார், உங்களுடைய தாத்தா பாதிக்கப்பட்டுருவார், பூர்வ புண்ணியம் அடி வாங்கிடும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது அதிகபட்ச பாதிப்பை கொடுக்கக்கூடியது. ஏன்னா 159 சொல்லக்கூடிய அந்த திரிகோணமே பாதிக்கப்பட்டு விடும். இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணணும்? இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா 159 பாதிப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக பிரசவம் பார்த்து கொடுக்கணும். அவங்களுடைய பிரசவ செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரணம்? நீங்கள் பிறக்கணுன்னா அப்பா பிறந்திருக்கணும், அப்பா பிறக்கணுன்னா தாத்தா பிறந்திருக்கணும். அப்படி பிறந்தால் மட்டும்தான் இந்த 159 ஆப்ரேட் ஆகும். அப்போ என்ன செய்யணுன்னா, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா பிரசவ செலவை ஏற்றுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. ஒரு பிரசவத்துக்கு 20,000 ரூபா 30,000 செலவாகுதுன்னா உங்களால் முடிஞ்ச 5,000 ரூபா செலவு பண்ணுங்கள். இந்த உதவியை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரணும். அப்போ அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 159 மூணுமே என்னாகும், கிளியராக ஆரம்பிக்கும். உங்களுக்கான சாப நிவர்த்தி கிடைக்கும். இதுக்கு மற்ற ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக வலிமையோ நட்சத்திர வலிமையோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதை மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்நாளே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கணும். எப்படி முடக்கு தோஷம் சொன்னால் முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் சொல்கிறோம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அந்த மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்துட்டிங்களா, இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நிறையா தடைகளோடு வாழ்வீங்க. பொருளாதார தடைகள் இருக்கலாம், எவ்வளவோ கோயிலுக்கு போகணும் சார் பரிகாரம் பலிக்கலன்னு சொல்லலாம். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அடுத்து ரிஷப லக்னத்துக்கு வாங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 3 நட்சத்திரங்களும் எந்த பாவங்களில் இடம்பெறுதுன்னா 4ஆம் பாவத்தில் வரும், 8ஆம் பாவத்தில் வரும், 12ஆம் பாவத்தில் வரும். 4, 8, 12 ஆப்ரேட் ஆகும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக 4, 8, 12 இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் ஒரு சொத்தை அமைவதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு கட்ட முடியாமல் பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு பரிகாரமே என்னென்னா, ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்கான செலவில் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. ஒரு மினிமமாக ஒருத்தர் வீடு கட்டுறாருனா கூட ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுமா? ஒரு சாதாரணமான ஒரு ஏழை வீடு கட்டுறாருனா கூட அவர் மினிமம் 10 லட்ச ரூபா கூட வீடு கட்டணுமே. ஒரு சின்ன சிமெண்ட் சீட் போட்டு வீடு கட்டணுமே. அந்த வீடு கட்டுறதுக்காகக்கூடிய தொகையில் உங்களுடைய ஒரு சிமெண்ட் மூட்டை கூட நீங்கள் அவர் வீடு கட்டுறதுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது வேலை செய்யும். உங்களோட பங்களிப்பு ஒரு 5% அதில் இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பரிகாரம் எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் லாங் டேர்மாக அதுக்கான புண்ணியம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தங்களுக்கு நல்ல பிரசவம் பார்த்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க. அந்த குழந்தை பிறந்தால் அது எவ்வளோ ஒரு 50 வருஷம் ஒரு 60 வருஷம் வாழ போகுதுன்னா, அப்போ அந்த குழந்தை நல்லா வாழ்ந்து வர வரைக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், தொடர்ச்சியாக கிடைக்கும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. பிரசவங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வீடு கட்டுறீங்க. அந்த வீடுங்கிறது என்ன, 5 வருஷத்தில் அழியக்கூடிய பொருளா, 10 வருஷத்தில் அழியக்கூடிய பொருளா? தலைமுறையாக அந்த வீட்டில் பல பேர் வாழ்வாங்க.
பல இன்ப துன்பங்களை இந்த வீட்டில் பார்ப்பாங்க. அப்போ அதற்கான ஒரு புண்ணியத்தை பேஸை நீங்கள் உருவாக்குறீங்க. பாவ தொடர்புகளை வச்சு தான் அந்த பரிகாரம் எடுக்கிறோம். அந்த 3 பாவங்களும் தொடர்பாகிற மாதிரி பரிகாரம் இருக்கணும். அப்போ வீடு கட்ட முடியாமல் ரொம்ப பாதிப்பான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையில் இந்த உதவியை செய்யணும். ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப் அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4, 8, 12 வீட்டில் பிரச்சனை வரும், உடல் உபாதைகள் சம்மந்தமான ப்ராப்ளத்தை கொடுக்கும், சரியான தூக்கம் இருக்காது, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த 3 பாவங்கள் வழியாக தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் ரிஷப லக்னக்காரங்களை கேட்டு பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக வயசானவங்க யாராவது படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல தான் அந்த பித்ரு சாபத்தை கொடுக்கக்கூடிய மக நட்சத்திரம் இருக்கும். ஒழுங்காக கவனிக்காமல் விட்டிங்களான்னு கேட்டால், ஆமாம் எங்கள் ஆத்தா இருந்தாங்க, எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க, அவளை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டோம், இறந்து 2 நாள் கழித்து தான் அவங்க பாடியை போய் பார்த்தோம், அவங்கள பக்கத்தில் தான் கவனிச்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோஷத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சாபம் இறக்கும்போது ஏதோ ஒரு சாபம் விட்டுருப்பாங்க. அப்போ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். அடுத்தது மிதுன லக்னக்காரங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 7, 11. மிதுன லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ 3, 7, 11. அப்போ இங்கே இதை எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க தம்பி லைஃப் மோசமாக பாதிக்கப்படும். ஏன்னா அந்த மகம் இயங்குகிற இடம் எங்கன்னா 3ஆம் இடம். அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், 7ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மனைவியும் மனைவியை சார்ந்த குடும்பத்தாரையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். 11ஆம் இடம் பொருளாதார ரீதியாக லாபத்திலையும் நண்பர்கள் வழியிலையும் பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ அந்த பாவத்தில் அந்த இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும். அப்போ 3, 7, 11. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணத்திற்கான உதவியை செய்ய வேண்டும். ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்கு நாம் இந்த உதவியை செய்யணும். இதை நீங்கள் செய்யும் பொழுது, மிதுன லக்னக்காரங்க இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய நெகட்டிவான சாபங்கள் நிவர்த்தி ஆகும். அப்போ என்னென்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்போது இதை சார்ந்த விஷயத்திற்காக தான் உங்கள்கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்க. யாராவது மிதுன லக்னக்காரங்க இருக்கீங்களா? திருமணத்துக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு யாராவது கேட்டு வருவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாருன்னா என்னை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களா? கூட போய் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு சாப நிவர்த்தி ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தானாக வரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும். நாம் என்ன பண்ணுவோம், அதை அலட்சியமாக விட்டுருவோம். அடுத்தது கடகலக்னம். கடகலக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கடகலக்னத்திற்கு 2, 6, 10 இந்த 3 பாவங்கள் வழியாக இந்த சாபங்கள், இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். 2, 6, 10. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு யாராவது பணம் கேட்டால் உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார், அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 4 லட்ச ரூபா கையில் இருக்குது, 1 லட்ச ரூபா இல்லை, எல்லாராலையும் 1 லட்சம் கொடுக்க முடியாது, சரி ஒரு 5000 வச்சுக்கோங்க, ஒரு 10,000 வச்சுக்கோங்க. உங்களாலான உதவியை பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு, தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க இதை ரெகுலராக இந்த உதவியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பிஸ்னஸ்க்கு தேவை வருமானம், 2ஆம் இடம் இருக்கா, தொழில் விருத்தி ஆகணும், 10ஆம் இடம் இருக்கா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நடக்கணும். அங்கே தான் வெற்றின்னு ஒரு விஷயம் இருக்குது, எம்ப்ளாயீஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பரிகாரத்தை கொடுத்துருக்கேன். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னம், சிம்ம லக்னம், அதுக்கப்புறம்
தனுஷ் லக்னம். இந்த 3 பேருக்குமே அது எப்படி ஆப்ரேட் ஆகும்? 159 தான் ஆப்ரேட் ஆகும். அப்போ மேஷ லக்னத்துக்கு சொன்ன பிரசவத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தையே நீங்கள் என்ன பண்ணலாம்? இவங்களும் செய்யலாம். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னக்காரங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? 4, 8, 12. அப்போ பாருங்கள், மேஷத்துலேருந்து நீங்கள் கடை வரைக்கும் என்ன பலன் சொன்னீங்களோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும் அடுத்த லக்னக்காரங்களுக்கும். அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்போ மேஷம், சிம்மம், தனுஷ் 3 லக்னத்தில் பிறந்தவங்களும் பிரசவத்துக்கு உதவி பண்ணலாம். ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 லக்னத்தில் பிறந்தவங்களும் என்ன பண்ணலாம்? வீடு சம்பந்தமான விஷயத்திற்கு உதவி பண்ணலாம். மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 லக்னத்தில் பிறந்தவங்களும் என்ன பண்ணலாம்? என்ன சொன்ன? மிதுனத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு உதவி பண்ணலாம். மிதுனம், துலாம், கும்பம். கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 லக்னத்தில் பிறந்தவர்களும் லாஸ்ட்டாக சொன்ன பரிகாரம் தொழிலுக்காக உதவி பண்ணுறது. கடகம், விருச்சகம், மீனம். ஏன்னா இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் அந்த நட்சத்திரம் விழக்கூடிய வீடு எப்படி வரும்? 2, 6, 10 தான் வரும். விருச்சக லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷ் 2ஆம் வீடு, மேஷம் 6ஆம் வீடு, சிம்மம் 10ஆம் வீடு. மீன லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் வீடு மேஷம், 6ஆம் வீடு சிம்மம், 10ஆம் வீடு தனுஷ். இப்படி ஷார்ட்கட்டாக இதுக்கான பரிகாரங்கள் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்படி செய்யும்போது 4 விதமான பரிகாரம் சொல்லியிருக்கோம். பிரசவத்துக்கு, திருமணத்திற்கு, வீடு கட்டுவதற்கு, தொழிலுக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வரணுன்னாலே பிரசவம் நடக்கணும். 2வது அவனுக்கு நல்ல ஒரு ஜீவனம் அமையணும், திருமண வாழ்க்கை அமையணும், அடிப்படை தேவையான உறைவிடம் அப்படிங்கிறது அமையணும். இந்த 4 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த 4க்குமே என்ன பண்ணுறோம்? பரிகாரம் கொடுக்குறோம். அதை செய்யும்போது உங்களுக்கான சாப நிவர்த்தி நிச்சயமாக நடக்கும். அப்போ இந்த தர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி மக மூலம் இது 3மே இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். ஏன் இதுக்கு நான் தானம் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். தானமாக எதுக்காக உதவி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது 3மே ராசி மண்டலத்தில் என்ன வீடுகள்? தர்ம வீடுகள், தர்ம ராசி. அப்போ நீங்கள் தர்மமாக பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும். சார் சொல்லியிருக்காரு கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம தொழிலுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணால் திரும்பி நமக்கு என்னைக்காக ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவார்னு பண்ணக்கூடாது. அந்த பணம் நமக்கு வருமோ வராதோ ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு கான்செப்ட். இப்படி நாம் இந்த விஷயங்களை எடுக்கலாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே சாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் முக்கியமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் கேது நட்சத்திரம். சொன்ன மாதிரி ராகு நட்சத்திரம் அப்படின்றது. இந்த ராகு நட்சத்திரம் எப்படிப்பட்ட சாபங்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு நட்சத்திரங்கள் என்னது? திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் என்ன மாதிரியான சாபங்களை வெளிப்படுத்தும் அப்படின்னா, இந்த திருவாதிரை அப்படிங்கிறது தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுடைய சாபத்தை சொல்லும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஒருத்தங்களை ஏமாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஏமாத்தினவங்களை திருப்பி உங்களால் பழி வாங்க முடியாது. கோலத்தனமாக என்ன பண்ணிக்குவாங்க, நல்லா இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி சூழல் ஏற்படும். அப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது. அப்போ என்ன சொல்லலான்னா, யாராக இருந்தாலும்
பிறந்திருந்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்கே விழுகுதுன்னா மிதுனத்தில் விழுகுது. அதுவும் குறிப்பாக திருவாதிரை அப்படிங்கிறது கழுத்து. அப்போ ஹேங்லிங் பண்ணிக்கிட்டவங்க, தூக்கு போட்டு இறந்தவர்கள், அவர்களுடைய சாபத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது திருவாதிரை. அப்போ நம்ம எந்த லக்னத்தில் பிறக்கிறோமோ அந்த லக்னத்திற்கு திருவாதிரைங்கிற நட்சத்திரம் எந்த பாவத்தில் விழுகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தால் திருவாதிரை எங்கே சார் விழுகும்? 3ஆம் இடத்துல விழுகுமா? ரிஷப லக்னத்தில் பிறந்தால் 2ஆம் இடத்துல விழுகும். மிதுன லக்னத்தில் பிறந்தால் லக்னத்திலேயே விழுகும் அந்த நட்சத்திரம். அப்போ திருவாதிரை அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும். அடுத்தது சுவாதி. சுவாதி என்ன மாதிரியான சாபத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா அது காலபுருஷத்துடைய 7வது வீட்டில் விழக்கூடிய நட்சத்திரம். அப்போ இது பெண் சாபத்தை வெளிப்படுத்தக்கூடியது. பெண் சாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அப்புறம் என்ன அர்த்தங்க? பெண் சாபம்னா அது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் உண்டு. ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம். மனசறிஞ்சு அவங்க விடக்கூடிய வார்த்தைகள் தான் சாபமாக வரும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது சுவாதி நட்சத்திரம் அந்த சாபத்தை வெளிப்படுத்தும். அது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீட்டில் வரக்கூடிய விஷயம். அடுத்தது சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் எந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துதுன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் செஞ்ச தப்புக்காக வரக்கூடிய சாபம். அப்படின்னா என்ன? அடுத்தவங்க பணத்தை அபகரிக்கிறது, ஓவர் ஆசை, எனக்கே எல்லா சொத்தும் வேணும், எனக்கே எல்லா பணமும் வேணும், பிஸ்னஸில் எல்லாமே எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாபத்தை தவற செஞ்சுருப்போம். அதனால் சாபம் விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம கூட ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட்னர் உங்களுக்காக உழைச்சிருப்பார், நேர்மையாக இருந்திருப்பார், ஃபினான்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலில் கொடுத்துருப்பார். நீங்கள் அந்த பணத்தை அவருக்கு கணக்கு கரெக்டாக காமிக்காமல் அந்த பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு, எனக்கு வர வேண்டிய ஷேரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விட்டோம்னா, அவர் நடுத்தரவுக்கு வந்துட்டார்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவரை மனசு தெரிஞ்சு ஒரு சாபம் விடுறார். அப்போ இது என்னென்னு சொல்கிறது? ஃபினான்ஷியலாக ஒருத்தங்களை ஏமாத்துறது. அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சதய நட்சத்திரத்தின் வழியாக வெளிப்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா இது காலபுருஷத்தோட எத்தனாவது வீட்டில் வருது? 11வது வீட்டில் வரக்கூடியது. அப்போ இந்த 3 சாபங்களும் திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிற அமைப்பு ராசி மண்டலத்தில் எந்த திரிகோணத்தில் வருதுன்னா காம திரிகோணத்தில் வரக்கூடியது. அப்போ அந்த காம திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்கிறோம்? காமம்னா செக்ஸ் மட்டும் கிடையாது. காம திரிகோணம்னா அதீத ஆசை, அபிலாசைன்னு சொல்லக்கூடியது. காமத்தோடைய உண்மையான மீனிங்கே அதீத ஆசை. அப்போ இந்த 3 விஷயமும் அதீத ஆசையால் வரக்கூடியது தான். அதனால தான் அந்த 3 வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மாதிரியான இயக்கங்களை, சாபத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும்? அதே சேம் பேட்டர்னில் மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு என்னவா வருது? 3, 7, 11 வருது. அப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா அதுக்கு தானம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா அது தர்ம வீடாக வருது அப்படிங்கிறனால. ஆனால் இந்த 3 தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது எப்படி வருதுன்னா காம திரிகோணமாக வருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3, 7, 11 அப்படிங்கிற அமைப்பில் வரனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், 11ஆம் இடங்கிறது நண்பர்கள் ஸ்தானம். அவர்கள் விருப்பப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப நிவர்த்தி ஆகிடும். எது நடக்காமல் போச்சோ அதை நடத்தி வச்சுருங்க. மேஷலக்கணக்காரங்க உங்கள் தங்கச்சி ஏதாவது கேட்குறாங்க, நியாயமான ஆசை, அதுக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருண்ணா அப்படின்னு கேட்டால் எழுதி கொடுக்க முடியாது. உங்கள் தங்கச்சி இளைய சகோதரி, சகோதரன், மாமனார் 3ஆம் இடம், அந்த 3, 7, 11ஆம் பாவத்தில் யாரெல்லாம் உயிர் காரகத்துவமாக வராங்களோ, அவர்கள் என்னெல்லாம் நியாயமாக ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ, உங்களால் நிறைவேற்ற முடியுங்கிற தகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை மறக்காமல் நிறைவேற்றி விடுங்கள்.
அதுதான் அதுக்கான நிவர்த்தியே. 3 7 11. 3னா இளைய சகோதரன், 3 தான் மாமனார், 7 தான் மனைவி, 7 தான் கணவன். பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு நிறைவேற்றுங்க. 11 நண்பர்கள். உங்களுக்கு இயற்கையாகவே இந்த 3 7 11 சார்ந்த உறவுகள் உங்கள்கிட்ட ஆசைப்பட்டு நிறைய கேட்பாங்க. அதை நம்ம அலட்சியமாக விடாமல், சின்ன விஷயமா இருக்கும் அதை செஞ்சுருங்க. உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா, மேஷ லக்னக்காரங்க அதை செஞ்சுருங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பரிகார நிவர்த்தி இருக்குது. அந்த 3 7 11 உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்து ரிஷப லக்னக்காரங்க. ரிஷப லக்னக்காரங்களுக்கு என்னென்ன விடா வரும்? 2 6 10. குடும்ப உறுப்பினர்கள். ரிஷப லக்னக்காரங்க யார்கிட்ட யாரோட ஆசைகளை நிறைவேற்றணும்? குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசையை. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயீஸ் 6ஆம் இடம். தாய்மாமன் உறவு, அந்த உறவில் இருக்கிறவங்க சித்தி. 10ஆம் இடம்னா மாமியார். இப்போ ரிஷப லக்னக்காரங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், மாமியார், இவங்களுக்கு தேவையான இவங்களோட டிசைர்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே உங்களுக்கான அந்த திருவாதிரை சுவாதி சதயத்தோடைய நெகட்டிவ் சாபங்கள் எல்லாம் கிளியர் ஆகும். இதை அடிக்கடி பண்ணணும், ரெகுலராக பண்ணிகிட்ருக்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தர்ம வீடுங்கிறனால தர்மம் பண்ண சொன்னேன், இது காம திரிகோணங்கிறனால அவங்க ஆசையை நிறைவேற்ற சொல்கிறேன். முள்ளால் தான் எடுக்கணும், அதுதான் கான்செப்ட். அப்போ தான் அதுக்கான எனர்ஜி கரெக்டாக வேலை செஞ்சு சாப நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னவா வேலை செய்யும்? 1 5 9. அப்போ தாராளமாக என்ன பண்ணிடணும்? அப்பாவோட ஆசை, தாத்தாவோட ஆசை, உங்களோட செல்ஃப் டிசையர் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும். நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா? போட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த சாபமே உங்களை என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மிதுன லக்னக்காரங்களுக்குலாம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். அப்போ தாத்தா ஒரு ஆசையாக ஒன்று கேட்பார், அதை நிறைவேற்றுங்க. அப்பா ஆசையாக ஒன்று கேட்பார், அதை நிறைவேற்றுங்க. 159. அடுத்தது கடகலக்னம். கடகலக்னக்காரங்களுக்கு அது எப்படி வேலை செய்யும்னா 4 8 12 வேலை செய்யும். கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் அம்மா விரும்பக்கூடிய விஷயம், உங்களுடைய கணவன் மனைவி குடும்பத்தார் விரும்பக்கூடிய விஷயம், உங்களுடைய தாத்தா பாட்டி 12ஆம் இடம்னா அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, இவங்க ஆசைப்பட்டு கேட்குற விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சாப நிவர்த்தி கிடைக்கும். அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இதே விஷயம் அப்படியே யாருக்கு ரிப்பீட் ஆகும்? மேஷத்துக்கு என்ன பரிகாரம் சொன்னமோ அதே சிம்மம், தனுஷ்க்கு ரிப்பீட் ஆகும். ரிஷபத்துக்கு சொன்னதே கன்னி, மகரத்துக்கு ரிப்பீட் ஆகும். மிதுனத்துக்கு சொன்னது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ரிப்பீட் ஆகும். கடகத்துக்கு சொன்னது கடகம், விருச்சகம், மீனம், இந்த லக்னங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதை கரெக்டாக நம்ம எடுக்கலாம். சொல்லுங்கள் சார். புரியல சார். இல்லை, கிரகம் இல்லைனாலும் செய்யணும். ஓகே ஓகே. குரு புத்தி நடக்கும்போது சூசைட் அட்டன் பண்ணீங்க. ஓகே 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 ஓகே. தப்பிச்சிட்டிங்க. சுவாதியில் கிரகம் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். திட்டிடுவீங்க, சாபம் வாங்கிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி சூழலில் நம்மளை தள்ளும்.
அருமை சார், அருமை. அதாவது இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் குரு திருவாரூரில் இருந்து குரு புத்தி நடக்கும்போது சூசைட் அட்டன் பண்ணியிருக்கார். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கிரகம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி அந்த லக்னக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒருவேளை அஸ்வினி மக மூலத்தில் கிரகம் இருக்குது, திருவாதிரை சுவாதி சாதியத்தில் கிரகம் இருந்தால் இந்த சாபத்தோடைய வெளிப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வெளிப்படும். இப்போ அவங்க சூசைட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க பிரபஞ்சக்குழுவுக்கு வரணும்னு இருக்குது, அதனால் கடவுள் காப்பாற்றிட்டார். சரிங்களா? அப்போ இனிமேல் அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு நம்ம போக தேவையில்லை. அப்போ அதுக்கான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணும்போது இது வந்து எப்படி வேலை செய்யும்னா, உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய கர்மாக்களை ஃபுல்லாக சரி பண்ணக்கூடிய ஒரு பேலன்சிங் கிரகமாக 2 கிரகம் ராகுகேது இருக்குது. அப்போ இந்த சாப நிவர்த்தி உங்கள் லைஃப்பில் ரெகுலராக பண்ணி பாருங்கள், உங்களோட வளர்ச்சி வந்து பல மடங்காக இருக்கும். எனக்கு பக்கத்தில் 2 கிரகம் இருக்குது, முக்கியமான கிரகமாக குரு சுக்கிரனே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சரி பித்ருக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ காசியில் போய் என்ன பண்ணுறோம், காசிக்கு போனால் கர்மம் வரும்னு சொல்லுவாங்க. நான் என்றைக்கு காசிக்கு போக ஆரம்பித்தனோ அப்போ வருமானம் பல மடங்காக மாறிடுச்சு. ஏன்னா அங்கே போய் பித்ருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எல்லா பித்ருக்களுக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அங்கே பித்ரு பண்ணுறவங்களுக்கு நம்ம தான தர்மம் கொடுக்குறோம், வஸ்திர தானம் பண்ணுறோம். அப்போ அந்த மகம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. இப்போ எனக்கு குரு புத்தி குரு மகத்துலேருந்து தான் நடக்குது. அதனால் அந்த கர்மா நம்மளுக்கு என்ன பண்ண வைக்குது, தானாக செய்ய வைக்குது. அதை ஒரு ஜோதிடராக இருக்கிறனால அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறோம். அப்போ நீங்களும் என்ன பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகம் நம்மளை இயக்குதுங்கிறத பார்க்கணும். அப்போ இவ்வளோதான் கான்செப்ட். இந்த அஸ்வினி மக மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் இதை ஒருத்தங்க கிளியர் பண்ணிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக செய்ய ஆரம்பிங்க. இன்றைக்கி பிரபஞ்சம் இந்த அறிவை உங்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த பரிகாரத்தை காலச்சக்கரப்படி என்ன நடக்கும்னா, இந்த அறிவை ரிசீவ் பண்ணிட்டீங்கள, இதை ஒழுங்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணும். எப்படி டெஸ்ட் பண்ணோம்? இப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் சதயம் விழுகுதா? அப்போ என்ன ஆகும், இன்றைக்கி நானும் விருச்சக லக்னம், இன்றைக்கி நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து ஆசையாக ஏதாவது கேட்பாங்க, தம்பி ஏதாவது வாங்கிட்டு வான்னு. நான் அதை அவாய்ட் பண்ணால் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்டு நடக்கும். அடுத்த மாதம் வரத்துக்குள்ளே அந்த மாதிரி விஷயங்களை பரிகாரம் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எல்லோரும் அடைஞ்சிட்டு வரணும். ஏன்னா ஒரு பரிகாரம் சொல்கிறோன்னா அது இந்த தருணத்தில் இந்த டைமில் ஒரு சூட்சமத்தை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல விடாது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல வரோன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டு பண்ண போதுன்னா பிரபஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல விடாது. ஏன்னா இதெல்லாமே வந்து சூட்சமமாக உங்களுடைய கர்மாக்களை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அப்போ தான் அதை வந்து நம்ம தெரியாக சொல்ல முடியும். அப்போ இந்த அஸ்வினி மக மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்களை இன்றைக்கி சொல்லி கொடுத்தாச்சு. இதை எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக சாப நிவர்த்தி அடைஞ்சு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நமது கருத்தரங்கில் நமது குருஜி வளர்சு தினேஷ் ராஜா அவர்கள் சாப நிவர்த்திக்கான பரிகாரங்கள் சொன்னார். அது பார்த்திங்கன்னா சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் எந்தெந்த நட்சத்திரங்கள் கிரகம் இருந்தால் அல்லது எந்தெந்த நட்சத்திரத்தில் சாபம் ஏற்படும், எந்த விதமான சாபங்கள் ஏற்படும் சொன்னார். இங்கே வந்திருந்தவங்களையே ஓரிரு நபர்கள் வந்து அந்த நட்சத்திரங்களை குறிப்பிட்டு எனக்கு இந்த தசாபுத்தியில் இந்த கிரகம் நின்று அந்த நட்சத்திரத்தில் திசை நடத்தும் போது அந்த சாபத்துக்கான செயல்பாடுகள் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா பிரபஞ்சம் நம்மளோட இருக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு ஆதாரம். ஒரு விஷயம் ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறது இல்லை. ஜாதகம் ஜோசியம் அப்படிங்கிற விஷயம் ஒரு குருனா அப்படி கிடையாது. ஆராய்ச்சி, ஒரு நீண்ட காலம் ஆராய்ச்சி செஞ்சால் மட்டும்தான். ஏன் அதில் மட்டும் கிரகம் இருந்தாங்கும் போது இல்லை அந்த கிரகம் இல்லைனாலும் நடக்குங்கிறதுக்கு இப்போ கூட சொன்னாங்க, திருவாதிரையில் கிரகம் நின்றுது அதுக்கான பலன் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மிதுன லக்னம், லக்ன புள்ளி திருவாதிரை, நட்சத்திரம் திருவாதிரை, அவங்க வீட்டில் 3 பெண்கள் சூசைடு அட்டம்ப்ட் தான்.
3 பெண்களுமே சூசைட் அட்டம், 2 பேர் சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டாங்க. ஒரு பெண் வந்துட்டு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது எக்ஸாம்பிள். இது ஜாதகம் சொல்ல முடியும், நபர்களையும் சொல்ல முடியும். அதே மாதிரி சொன்னார், அஸ்வினிக்கு சொன்னார், மகத்துக்கு சொன்னார். மகம்னா பித்ரு சாபம் இருக்கும், அதோட சரி பண்ணணும். நாங்கள் அவங்க எல்லாமே அந்த தோஷ நிவர்த்திக்காக பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது முன்னால் ஜோசியர்கள் சொல்லுவாங்க, குரு மகத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும், குரு கெட்டு போயிடும் அப்படின்னு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் அவர் பாக்கியாதிபதி, 5ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூர்வ புண்ணியமாக அந்த குல தெய்வம் அருள் கிடைக்காதுன்னு. ஆனால் எல்லாருமே எளிய பரிகாரமாக பித்ருதோஷ நிவர்த்திக்கு பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம குருஜி மகத்தில் சாபம் பெற்றிருந்தாருன்னா நமக்கு குருவாக ஆயிருப்பாரா சொல்லுங்கள்? அப்போது அந்த சாபதோஷ நிவர்த்தி அவர் செய்ததால தான் நம்மிடையே குருவாக நிற்கிறாரு. எளிமையான விஷயங்கள், ரொம்ப மிக புரிதல், மிக ஆராய்ச்சியோட தெளிவாக சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கேட்டவங்களும் சரி, இங்கே வந்திருந்தவங்களுக்கும் சரி, எல்லா சாபமும் பாவமும் நிவர்த்தி அடையணும். எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன், குருவையும் வேண்டிக்கிறேன். 2025 எல்லாரும் இந்த பரிகாரங்களை பண்ணி எல்லா சுபிட்சமும் பெறணும். நமக்கு இந்த கருத்துக்களை வழங்கிய நமது குருநாதர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு எங்களது வாழ்வின் வழிகாட்டி, வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர், எமது செயலாளர் கோவில்பட்டி தங்கம் எங்கள் முத்துப்பாண்டி அவர்களை பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதில் ஒரு விமோசனம் என்னென்னா, மகமே அவருக்கு பொன்னாடை போத்திருச்சு. அப்போ மகத்திற்கு உண்டான சாபம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அங்கேயே. நன்றி நன்றி.